லவிகாய் சடனாட்டு ஆளுக்கு 100 ரூபா கொண்டு வாங்க சமையல் போட போன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க உடனே சமையல் போடுறதுக்காண்டி கிளம்பி போயிட்டு இருந்தோம். போடியில வேற டயர் பஞ்சராட் ஆயிட்டு பஞ்சர் ஒட்டி முடிச்சு பிறகு தோப்புக்கு வந்துட்டோம். தோப்புக்கு வரும்போது தண்ணி கேன்லாம் வேற எடுத்துட்டு வந்துட்டோம். சமையல் சாதனம் எல்லாம் வேற தோப்புக்குள்ள கொண்டு போயிட்டு இருந்தாங்க. தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லாவே நிழலாட்டு சுத்தி சுத்தி தென்னை மரமாட்டு தான் இருந்துச்சு. நம்ம அண்ணன் தோப்பு தான். ஃபர்ஸ்ட் பம்பு செட்ல போய் பீஃப் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டோம். பீஃபை பக்காவா கழுவி முடிச்ச அப்புறம் கிரில் போடுறதுக்காண்டி கம்பியை கழுவிட்டு இருந்தாவ. இங்க பார்த்தா அண்ணன் வேற அடுப்புக்கு தயார் பண்ணிட்டு இருந்தாவ. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஃப்ரெண்டு தான் போய் விரவலாம் வேற ஒன்னொன்னா உடச்சு பறக்கிட்டு வந்துட்டு இருந்தானுவ. அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வச்சு விட்டாச்சு. பீஃபுக்கு ரெடி ஆட்டு காய்கறி வெட்டுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து இருந்து ஃபாஸ்ட் ஆட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கிரில் சிக்கன் போடுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் தீய பத்த வச்சு விட்டுட்டு இறச்ச கழுவி மசாலா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் தயிர், வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65, கரம் மசாலா, முட்டை, மல்லித்தூள், கடைசியாட்டு உப்பு, மஞ்சள் தூள், நல்ல மிளகு, எலுமிச்சை பழம்லாம் புளிச்சு ஊத்தின பிறகு நல்ல ஒரு விரச ஆரம்பிச்சிட்டோம். நல்லா விரசி ஒரு அரை மணிக்கு அப்படியே ஊற வச்சுட்டோம். நம்ம அண்ணன் வந்து உள்ளி பல்லாரி எல்லாம் வேற வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிரில் சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டோம். பீஸ் எடுத்து கம்பிக்கு மேல பக்காவா அடிக்க வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஆயில் வேற ஊத்திட்டு இருந்தா சூப்பராட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு நல்ல அலப்பறலாம் பண்ணி முடிச்ச பிறகு அண்ணன் வேற இருந்து பீஃப்